ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் காளான் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காளானை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் கழுவிட்டு. இது கூடவே ஒரு ஸ்பூன் வந்து உப்பு, ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் கறி மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஓரமாக இருக்கட்டும். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே 10 போல் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் வந்து பட்டர் சேர்த்துக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலையெல்லாம் சேர்த்துக்கலாம். பொரிஞ்சதுக்கு அப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 2 போல வரமிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் வந்து கறி மசாலா, சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது அரைச்சி வச்சிருக்கிற தக்காளியை வந்து உள்ளே சேர்த்துடலாம். தக்காளியை வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்குங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். நம்ம இன்னொரு பேனில் ஒரு ஸ்பூன் வந்து பட்டர் சேர்த்துக்கலாம். கூடவே கலந்து வச்சிருக்கிற காளானையும் வந்து உள்ளே சேர்த்துடலாம். ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கிரேவியில் வந்து இதை வந்து ஆட் பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா திக்கானதுக்கு அப்புறமா மல்லித்தலை தூவி இறக்கிட்டா நம்மளோட காளான் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே பெல் ஐக்கானே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வேறு ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.